Hey my families, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த டே எங்களுக்கு எப்படி போகுது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஸோ டைம் வந்து 8 மணி ஆகுது, நைட் 8 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து இன்ட்ரோ வீடியோவே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டேயில் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான்னா, மார்னிங் வந்து தக்காளி சட்னியும் தோசையும் ஊற்றிக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு பருப்பு ரசம் செஞ்சுக்கலாம். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது. குட்டி பாப்பா வந்து எழுந்து வந்துட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு ஒரு பக்கம் அதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து செஞ்சுட்டு ரசம் வந்து தாளிச்சிட்டேன். குட்டி பாப்பாவுக்கு வந்து முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து குழிக்கரண்டியில் ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்று வேக வச்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து போட்டு லைட்டாக வந்து உப்பு தூவிட்டா வந்து போதும். அவங்க அவ்வளோ சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்து இது செஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் நம்ம போட்டு சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதை போட்டுட்டு பாப்பா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்ட உடனே அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னா, ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுனால வந்து கையை வச்சு பார்த்துட்டு அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா காய்கறி வந்து ஸ்டாக் எதுவுமே கிடையாது, இல்லை. ஸோ இப்போவே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் உண்டு. காய்கறி ஸ்டாக் இருக்கும்போது க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து தக்காளி சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பூண்டெல்லாம் உரித்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ காலையிலே வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியை வந்து போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு வழியாக வந்து அது துவைச்சிரும். அண்ட் வந்து நம்ம காய வச்சிட்டோன்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும். ஆனால் வந்து துணி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேர்ந்துருச்சு. எப்போ வந்து மடிக்க போகிறேன்னு தெரியல. ஸோ தக்காளி சட்னிக்கு வந்து தக்காளியை வந்து வதக்க விட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து கடைக்கு போயிட்டேன். இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எடுத்தது. குட்டி பாப்பா வந்து எனக்காண்டி வந்து சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அடுத்து வந்து அவங்க ஆம்லேட் வந்து செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பாப்பா தான் ஆம்லேட் போட்டாங்க. பட் வந்து இது வந்து பிரியாணி வந்து கடையில் தான் வாங்கியிருந்தாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பரோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தார். ஏன்னா எங்களோட நைட்டு டின்னருக்கு வந்து பிளான் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன யோசிச்சு வச்சுருந்தோன்னா, ஸோ பரோட்டா போட்டுட்டு சிக்கன் குருமா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ அவர் வந்து எப்படி பிசைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன். குட்டி பாப்பா வந்து சைலண்ட்டாக அவங்க அப்பாவோடய உட்காந்துட்டு அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தா. அடுத்து அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தா. யார் வராங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட சின்ன மாமா வந்திருந்தான். ஏன்னா வந்து அவன் லாலிபாப் எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அந்த லாலிபாப்பை அப்படியே வந்து உரித்து பாப்பா கிட்ட வந்து கொடுத்துட்டான் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு வந்து சாக்லேட்லேயே வந்து ரொம்ப பிடிச்ச வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப் தான். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலுமே வந்து அது கண்டிப்பாக நாங்கள் வாங்கி தருவோம். அவர் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டாரு. அது வந்து ஒரு ஈர துணி போட்டு மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை வந்து வேஷ்டி துணியை எடுத்துகிட்டு வந்து ஈரப்பதத்தில் போட்டார். ஸோ ஈவினிங் டைம் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப புழுக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு மழைலாம் செம்மையாகவே வந்தது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. நல்லா வந்து வெயில் வந்து விட்டு பொழுந்து கட்டிடுச்சு இன்றைக்கி. அந்த மாதிரி வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ சிக்கன் கறிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பரோட்டா செய்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து சிக்கன் குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் வந்து போட்டு ரெடி பண்ணி அதை வந்து அரைக்கிறதுக்காக வந்து
அவர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு மாவு பிசைறதுக்கு வந்து எங்கள் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுன்றதுக்காக மெஸ்ஸியாக அந்த பக்கம் வந்து ஷெல்ஃப், அந்த பிளாஸ்டிக் ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். குருமாவுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மசாலா அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து மிளகு இது எல்லாம் வந்து தேவையான அளவுக்கு வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து அவர் வந்து வறுத்துட்டு இருந்தார். ஸோ குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அவங்க வந்து வெளில வந்து அவங்களோட வண்டி வாகனம் இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு வந்து ஜஸ்ட்டு ரவுண்ட் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ துணியெல்லாம் வந்து வெயில், அதாவது காஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டேன். ஆனால் மடிக்கிறதுக்கு மனசு தான் வரல, ஏன்னா நிறைய இருக்குது. சரி ஓகே நாளைக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எய்ம் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மம்மி வீட்டு கிச்சன். ஆக்சுவலி எங்கள் வீட்டு கிச்சனில் நாங்கள் வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் என்னன்னு தெரியல, திடீர்னு பூச்சி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு கிச்சனுக்குள்ளே. லைட்டெல்லாம் வந்து போட்டு எங்களால் வந்து யூஸ் பண்ணவே முடியல. அதனால பெட்ரூம் டோரும் கிச்சன் டோர் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சிக்கன் குருமாவுக்கு வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரோட்டாக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சார் இல்லையா ஆல்ரெடி, அதெல்லாம் வந்து அடித்து பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலி நாங்கள் வந்து பரோட்டா வந்து காலையிலே செய்யணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருந்தது. பட் வந்து காலையில் தோசை மாவு இருந்ததுனால சரி ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து நைட்டு வந்து பரோட்டா வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அங்கே மேலே வந்து வருத்தோம் இல்லையா, அதை கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பட்டர்ஃப்ளை சாங் வந்து ஓடிட்டு இருந்தது டிவியில். அவங்க வந்து பட்டர்ஃப்ளை சாங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் ஸ்பெஷலாக வந்து இந்த குட்டி பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பா வந்து கிளாப் பண்ணி வேர் ஆர் யூ கோயிங்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க பாப்பாவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வேறு சாங் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைம்ஸ் தான் வந்து அவங்க பார்க்குறது ரொம்ப அதிகமாக. அடுத்து வந்து சிக்கன் எல்லாம் வந்து கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சரி ஓகே அது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கறிக்கு வந்து அவர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது சிக்கன் சால்னா குருமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேருக்கா அவர் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தார். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து குக் பண்ணுவார். அப்படியே அவர் வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தார். ஜஸ்ட் வந்து நான் வந்து அந்த கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு கிச்சனை அப்படியே ஓவராலாக வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாத்தையும் வந்து சேர்த்து செம்மையாக வந்து நல்லா ஒரு மசாலா சேர்த்து நல்லா வணக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வாசனையெல்லாம் அப்படியே ஜோனு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு எல்லாம் சேர்த்து அப்படியே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து கொதி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த ஈரல் இருக்கு இல்லையா, அதை வந்து சுட்டு தர சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து மறந்து போயிட்டு குழம்புலேயே வந்து போட்டார். சரி ஓகே அது வெந்ததுக்கப்புறம் அவர் வந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாரா, நானும் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தா ஹாலில் ஒரே சத்தம். என்னடா பிள்ளைங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தா டிவியில் வந்து சாங்ஸ் பார்த்துட்டு என் பெரிய பொண்ணும் எங்கள் அண்ணா பொண்ணும் ஒரே டான்ஸ் ஆட்டம். எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆடுறதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு ரியாக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டாரு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பயங்கரமாக மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அது என்னன்னு தெரியல, சடனாக ஒரு 8:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் வந்து நல்லா நேத்திய மாதிரியே வந்து மின்னல் அடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து வ்ளாகையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாவம் ரொம்ப நேரம் வந்து நின்று பரோட்டா வந்து போட்டுட்ருக்காங்க ஹோல் ஃபேமிலிக்கும் அப்படின்றதுனால அவருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து நானும் வந்து வ்ளாகை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பரோட்டாவை ஏன்டா நைட்டு போட்டோன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சு. ரொம்ப டயர்டாகிட்டார் என் வீட்டுக்காரே, அதை வந்து ஒத்துக்கிட்டாரு பாவம்.
நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி ஈஸியாக போட்டலாம்னு நினச்சோம். ஆனால் பரோட்டா மேக்கிங்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ஹோட்டல் மாஸ்டர் வந்து பரோட்டா மாஸ்டர் கிரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த vlog வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டாடா, பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.